அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு விஆர் ஆரி ஒர்க் அண்ட் ஃபேஷன் ஸ்டூடியோ. இன்றைக்கி நம்ம இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, ஒரு ஸ்லீவ்க்கான ஒரு திக் பார்டர் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்லீவோட ரவுண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. அதிலிருந்து உள்ளே ஒரு 1/4 இன்ச், 2 சைடும் 1/4 இன்ச் உள்ளே தள்ளி டிசைன்ஸ் போட ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஸ்டிச்சிங் பண்ணும்போது பீட்ஸ் அடிப்படாமல் இருக்கிறதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ ஸ்லீவ் ரவுண்டோட 1/4 இன்ச் இன்னும் கொஞ்சம் உள்ளே தள்ளி ஒர்க் போட ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா? பார்டர் லைன்ஸில், அதாவது ஸ்லீவோட எண்டிங்கில் ஒரு 3 லைன் செயின் ஸ்டிச்சஸ் நம்ம எப்போவுமே எல்லா ப்ளவுசஸ்க்குமே நீங்கள் செயின் ஸ்டிச்சஸ் கொடுக்கணும். பாருங்கள், நான் 3 லைன் செயின் ஸ்டிச்சஸ் பார்டரோட எண்டிங்கில் 3 லைன் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டிச் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் இந்த செயின் ஸ்டிச்சஸ் கொடுக்குறோம். அதுவும் குட்டி குட்டி செயின் ஸ்டிச்சஸாக நீங்கள் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்போ தான் நீட் பொட்டிக் ஸ்டைல் ஃபினிஷிங்கில் உங்களுக்கு இது ப்ளவுஸ் வரும். லாங் செயின் ஸ்டிச்சஸ் போடாமல் குட்டியாக போட்டுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, சுகர் பீட்ஸில் நான் யூஸ் பண்ணுறது ப்ரிசோ பிராண்ட் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். அதில் கொஞ்சம் பீட்ஸை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம எப்படி பீட்ஸை லோட் பண்ணுறதுக்கான டிப்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஒவ்வொரு பீட்ஸாக நீங்கள் நீடில் லோட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி பீட்ஸை கொட்டிட்டு சாய்வாக வச்சு நீடில் புல் பண்ணிங்கன்னா பீட்ஸ் ஃபுல்லாகவே லோட் ஆகிக்கும். பாருங்கள் எப்படி லோட் ஆகிருக்குன்னு. இந்த மாதிரி ஈஸியாக டக்குன்னு 2 மினிட்ஸில் நீங்கள் எல்லா பீட்ஸும் இது பண்ணிக்கலாம். இதே சிங்கிள் பீட்ஸாக நீடில் நீங்கள் போட்டு எடுக்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். டைமும் உங்களுக்கு இதாகும். ஸோ இந்த மாதிரி பஞ்சாக கொட்டிட்டு நீங்கள் அந்த நீடில் பில் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக நீடில் பீட்ஸ் எல்லாம் ஏறிடும். பாருங்கள், இந்த மாதிரி 2 சுகர் பீட்ஸாக ஃபஸ்ட்டு லைன் கொடுங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு 2 சுகர் பீட்ஸாக கொடுத்து 3 போட்டோம் அப்படின்னா நெளியாக இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் 2 சுகர் பீட்ஸ் மட்டும் ஸ்டிச் பண்ணுங்கள். பாருங்கள், இது ஸ்டக் ஆகுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஜரியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஜரி பார்டர் நீங்கள் ப்ளவுசஸ் வாங்கும்போது ஜரி பார்டரில் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதே ஜரியை விட்டு மேலே கிளாத் இருக்குது இல்லைங்களா, அதில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஜரி பார்டர்ஸில் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது, ஆரி ஒர்க் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனுடைய திக்னஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பிகினர்ஸ் ஜரி பார்டர்ஸை விட்டுட்டு அதுக்கு மேலே இருக்கிற போர்ஷன்ஸில் நீங்கள் ஸ்லீவ் மார்க் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். நான் ப்ளவுஸ் பீஸ் பத்தாதனால இந்த ஜரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா 4 நம்பர் மோத்தின்னு சொல்லுவாங்க, 4 நம்பர் பீட்ஸுன்னு சொல்லுவாங்க. அதை சிங்கிள் பீடாக போட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். அடுத்த லைனுக்கு டபுள் பீட்ஸ் போட வேணாம். சிங்கிள் பீட்ஸ் கொடுத்து அடுத்த லைனில் ஸ்டிச் பண்ணும்போது அதுவும் நல்ல ஒரு பார்டர் லைன் தான். நம்ம பெரிய இப்போ 4000 ரேஞ்சில் ஒரு பெரிய பார்டர் லைன் தான் நம்ம மேக் பண்ண போகிறோம். பாருங்கள், பீட்ஸ் எப்படி ஈஸியாக பஞ்சாக இருக்க பீட்ஸு இந்த மாதிரி நீடில்ஸ் விட்டு ஈஸியாக நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு பஞ்சிலேருந்து ரிமூவ் பண்ணிட்டு ஒவ்வொன்றா நீங்கள் இது பண்ண தேவையில்லை. சிங்கிள் பீட்ஸாகவே இந்த 4 நம்பர் மோத்தியை ஸ்டிச் பண்ணுங்கள். ஓகேங்களா? அடுத்தது ஒரு லைன் சுகர் பீட், ஒரு லைன் 4 நம்பர் பீட் கொடுத்து முடிச்சிட்டோம். அடுத்தது எகைன் ஒரு சுகர் பீட்ஸ் லைன் தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? இந்த சிம்பிள் ஒர்க் மட்டும் நீங்கள் பண்ணிங்கனாவே ஃபுல் நெக்கு, ஃப்ரண்ட் நெக், பேக் நெக் அண்ட் ஸ்லீவில் இந்த 3 லைன்ஸ் மட்டும் பண்ணிங்கனாவே ஒரு சூப்பர் லுக்கில் இருக்கும். பிகினர்ஸ் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே செயின் ஸ்டிச்சஸ் முடிச்சிட்டிங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி ஸ்டிச்சஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களோட ப்ளவுஸ் கிளாத் இருந்தாலும் அதில் பண்ணுங்கள், இல்லைனா நார்மல் இதில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா 4 நம்பர் மோத்தியை தான் எடுத்திருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா ஒரு செயின் ஸ்டிச்சஸ் விட்டு அடுத்த செயின் ஸ்டிச்சஸில் இதை கொடுக்கணும். ஒரு செயின் ஸ்டிச்சஸ் விட்டுட்டு அடுத்த செயின் ஸ்டிச்சஸில் இந்த 4 நம்பர் மோத்தியை ஒன்றா தள்ளி அந்த இடத்துல கேப் வர மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு செயின் ஸ்டிச்சஸை விட்டுட்டு அடுத்த செயின் ஸ்டிச்சஸில் பீட் போடணும். அதுக்கப்புறம் அடுத்த ஒரு செயின் ஸ்டிச்சஸ் விட்டுட்டு
அதுக்கடுத்து செயின் ஸ்டிச்சஸில் வந்து நம்ம வந்து பீட்ஸை வந்து போடணும். ஓகேங்களா? இந்த டைப்பில் வந்துட்டு ஃபில் பண்ணிக்கோங்க. கன்ஃபியூஸே ஆகிக்க தேவையில்ல. அந்த கேப்போட டிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த கேப் விட்டுருந்தோம் இல்லைங்களா, அதில் வந்து 2 சுகர் பீட்ஸ் கொடுக்க வேணாம். பிகினர்ஸ் 1 சுகர் பீட்ஸை வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். ஒவ்வொரு சுகர் பீட்ஸும் அந்த வளைவு ஷேப்புக்கு ஒவ்வொன்றா ஸ்டிச் பண்ணிங்கன்னா தான் அதனுடைய வளைவு வந்து பர்ஃபெக்ட் ஃபினிஷிங்கில் வந்து நமக்கு கிடைக்கும். 2 ஸ்டிச் பண்ணும்போது எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டா அது கரெக்டாக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். பிகினர்ஸுங்கிறப்ப அந்த ஷேப்ஸை வந்து கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகும். அதனால் வந்து 1 சுகர் பீட்ஸை அந்த வளைவு ஷேப்பில் கொடுத்து இந்த மாதிரி கர்வ்ஸாக வந்துட்டு ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த லைன் மட்டும் போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் மேக்ஸிமம் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி ஸ்டிச்சஸை. கடைசியில் வந்துட்டு எண்ட் நாட் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிடுங்க. ஓகேங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்டோன் ஸ்டிக் பண்ண போகிறோம். இது சாரீ கேப்டாக பிங்க் கலர் ஸ்டோன் வந்து எடுத்திருக்கேன். பிங்க் கலர் ஸ்டோனில் வந்துட்டு B7000 க்ளூ யூஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்டிக் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இந்த மாதிரி நீடில் லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணிட்டு அதை டிப் பண்ணி எடுத்திங்கன்னா ஸ்டோன் அப்படியே வந்துடும். ஈஸியாக நம்ம வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். பாருங்கள், லைட்டாக க்ளூவை வந்து அந்த வேஸ்ட்டு நீடில்ஸ் இல்லை ஏதாவது ஊசி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதில் டிப் பண்ணிட்டு நீங்கள் ஸ்டோன் இப்படி எடுத்திங்கன்னா ஈஸியாக வரும். கையில் எடுத்து வைக்கும்போது கையில் க்ளூ ஆகும், ஸ்டோன்ஸ் கரெக்டாக ஃபிட் ஆகாது, அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும். இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் அந்த ஸ்டோனை சுற்றி ஒரு லைன் வந்து சுகர் பீட்ஸ் கொடுக்குறோம். எகைன் சுகர் பீட்ஸ் வந்து சிங்கிளாக போடுங்க. வளைவு ஷேப்ஸ் வர இடத்துல ஸ்ட்ரெயிட் லைனுக்கு மட்டும்தான் 2 சுகர் பீட்ஸ் வந்து போடணும். மற்றதுக்கெல்லாம் வந்து சிங்கிள் சுகர் பீட்ஸாக வந்து கொடுத்து ஃபில் பண்ணிக்கோங்க. சிங்கிளாக போட்டால் தான் அதனுடைய லுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஓகேங்களா? அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக அந்த திலகம் ஷேப் வந்து நமக்கு கரெக்டாக கிடைக்கணும். சிங்கிள் சுகர் பீட்ஸ் கொடுத்து அதனுடைய ஓரத்தில் வந்து சுகர் பீட்ஸ் லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிடுங்க. ஓகேவா? பிகினர்ஸ் ஈஸியாக வந்து இந்த ஸ்டிச்சஸ் எல்லாம் செயின் ஸ்டிச்சஸ் மட்டும் கற்றுருந்தீங்கன்னாவே போதும். ஈஸியாக இந்த ப்ளவுஸ் டிசைனை வந்து நீங்கள் மேக் பண்ணலாம். கிளாஸில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க செயின் ஸ்டிச்சஸ் எல்லாம். அப்போ இந்த மாதிரி பீட்ஸை வந்துட்டு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த டிசைனை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அடுத்து திலகம் ஃபில் பண்ணதுக்கப்புறம் 4 நம்பர் பீட் வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த 4 நம்பர் மோத்தி எடுத்துகிட்டு அது கூட ஒரு சுகர் பீட் மட்டும் ஆட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஒரு 4 நம்பர் மோத்தி அண்ட் தென் சுகர் பீட், ஒரு 4 நம்பர் மோத்தி அண்ட் தென் சுகர் பீட், இந்த மாதிரி லோட் பண்ணிக்கோங்க நீடில். அடுத்து அதை ஒரு அரும்பு மாதிரி க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? பாருங்கள், ஒரு 3 இந்த சைடு லெஃப்ட் சைடு வந்துட்டு ஒரு 4 நம்பர் அண்ட் சுகர் பீட் அண்ட் தென் ரைட் சைடும் அதே மாதிரி அகைன் இது வந்துட்டு ஒரு அரும்பு எஃபெக்டில் வந்து நமக்கு கிடைக்கும். இதை வந்து ப்ளவுஸோட ஸ்லீவ் ஃபுல்லாகவே புட்டாஸ் மாதிரியும் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அரும்பு எஃபெக்டில் வெறும் 4 நம்பர் இந்த சுகர் பீட்ஸை மட்டும் வச்சு நம்ம வந்து இதை வந்து மேக் பண்ணுறோம். ஓகேங்களா? பாருங்கள், இந்த மாதிரி அரும்பு எஃபெக்டில் ஒவ்வொன்றுக்கும் லாக் கண்டிப்பாக கொடுத்துருங்க. அங்கங்கேயே லாக் கொடுத்துருங்க. கண்டினியூவாலாம் கொண்டு போகக்கூடாது. ஒவ்வொரு அரும்புக்கும் வந்துட்டு லாக் கொடுத்து லைட்டாக ஸ்லாண்டிங்காக ஒரு ஸ்டிச்சு அண்ட் தென் இந்த பக்கம் ஸ்லாண்டிங்காக ஒரு சுகர் பீட் அண்ட் 4 நம்பர் மோத்தி கொடுத்து அண்ட் தென் அதனுடைய சென்டர் இந்த மாதிரி ஃபில் பண்ணும்போது நல்ல ஒரு லுக் இருக்கும் அரும்பு எஃபெக்டில். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி டிசைனை நான் ஸ்லீவுக்கு போட்டு காமிச்சிருக்கேன் இல்லைங்களா, இதுவே நீங்கள் ஃப்ரண்ட் நெக் பேக் நெக் எல்லாத்துக்குமே போட்டிங்கன்னா ரொம்ப ஹெவி ப்ரைடல் ஒர்க்காக தெரியும் உங்களுக்கு. பாருங்கள், இவங்க வந்து லோ பட்ஜெட்டில் கேட்டனால நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ளவுசஸ் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கும் ஏதாவது நீட் இருந்துச்சுன்னா ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஆன்லைன் ஆர்டர்ஸும் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுத்துருங்க. அண்ட் தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. சைடில் இருக்கிற லோகோ பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.